சீரிஸ் வீடியோவும் கிடையாது, சேலஞ்ச் வீடியோவும் கிடையாது. ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அப்புறம் இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காஜன் பொட்டேட்டோ தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம காஜன் பொட்டேட்டோக்கு ஒரு சாஸ் செய்ய போகிறோம். அதுதாங்க இதுக்கு ரொம்ப மெயின். ஸோ இந்த காஜன் பொட்டேட்டோ பேபி பொட்டேட்டோ செய்வோம். ஃபஸ்ட் இந்த சாஸ் செய்ய ஒரு வெஜ் மைனஸ் ஒரு 1/3 கப் ஆட் பண்ணிக்கிறேன் கைஸ். அப்புறம் பால் 1/2 கப். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். பாலும் மைனஸ் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. ரைஸ் பார்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் கைஸ். அப்புறம் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் சுகர், தேவையான அளவுக்கு சால்ட்டு கைஸ், அப்புறம் பெப்பரு. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ நல்லா திக்காகுது கைஸ், பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் கொஞ்சம் ஆரிகானோ சேர்த்துக்கலாம் கைஸ். ஆரிகானோ ஒரு டேபிள் ஸ்பூன் கைஸ். இதுதான் கைஸ் இந்த சாஸில் ஹைலைட்டடு. ஏன்னா இது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். இப்போ சாஸ் ரெடி ஆகிடுச்சு கைஸ். வாங்க அந்த பொட்டேட்டோ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் மைதா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், உப்பு தேவையான அளவு கைஸ், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் கைஸ். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் கைஸ். இப்போ இந்த பொட்டேட்டோ பேபி பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்துருக்கீங்க கைஸ். இந்த தோலோடு தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் கிறிஸ்பினஸ் வரும். ஒரு டம்ளர் வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கணும் கைஸ். இந்த மாதிரி ஒரு 10 பேபி பொட்டேட்டோ பண்ணி எடுத்துக்கிறேன் கைஸ். இப்போ அந்த மாவில் இந்த பொட்டேட்டோவை நல்லா இந்த மாதிரி இது பண்ணி எடுத்துக்கலாம் கைஸ். இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோவும் பண்ணிடணும் கைஸ். இது எதுக்கு போடுறோன்னா இது நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு தான் கைஸ். அந்த தோல் இதெல்லாம் சேரும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும் கைஸ். இப்போ எல்லாத்துக்கும் பண்ணிட்டு பார்க்கலாம் கைஸ். இப்போ அந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன் கைஸ். இப்போ அந்த ஆயில் எல்லாம் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் கைஸ். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அந்த பொட்டேட்டோவை எடுத்து ஒன்றா உள்ளே போட்டு நல்லா அது மொரியிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் கைஸ். இதெல்லாம் ஃப்ரை ஆகட்டும், அப்புறமா பார்க்கலாம் கைஸ். இப்போ அந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிட்டு பார்க்கலாம் கைஸ். இப்போ பிளேட்டிங் எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ண பொட்டேட்டோஸை ஸ்ட்ரைட் அடிக்கணும் கைஸ். இந்த மாதிரி டபுள் ரோ வச்சுருந்தோம் கைஸ். ஒரு ரோவில் 5 கைஸ் அந்த மாதிரி வச்சுக்கணும். நடுவில் வச்சுட்டு ரெடி பண்ண சாஸை அப்படியே மேலே ஊற்றணும் கைஸ்.
இது மேலே கொஞ்சம் சாப்பிடு கொரியாண்டர், அப்புறம் கொஞ்சம் ஆரிகானோ சீசனிங் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த ரெசிபி முடிஞ்சு. இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். Until then, this is from Mr. Cook and team. Thank you guys.